ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எல்இடி ஹெட்லைட்டு நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இந்த பல்பில் என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எலி ஒயரை கடிச்சிருச்சு. அதனால நம்ம ரொம்ப நெருக்கமாக கடிச்சிருக்கு கைஸ். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவ் வச்சு நம்ம ரெட்டிஃபை பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபால்ட்டை. ஓகேங்களா, வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நெருக்கமாக கடிச்சிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த டிரைவர் யூனிட்டை நம்ம கழட்டணும். அதுக்கு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்மனீங்கன்னா அந்த டிரைவர் யூனிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே நமக்கு விசிபிளாக ஒயர் லென்த்தாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸ்லீவ் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த டிரைவர் யூனிட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனுக்கு கரெக்டான கான்ஸ்டன்டான வோல்டேஜ் ஃபேனுக்கு கிடைக்கணும். அதே சமயம் லைட்டுக்கும் கிடைக்கணும். ஓவர் வோல்டேஜ் ஆனால் நமக்கு பல்பு ஃபீஸ் போயிடும். அதேமாரி ஃபேனும் ஃபால்ட் ஆகிடும். அதனால நமக்கு ரெகுலேட் பண்ணி தரத்துக்கு தான் இந்த டிரைவர் யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் பேசிக்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதோட தெளிவாக வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஓகே, இந்த லைட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை 36 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 36 வோல்டேஜ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 24 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒயர் மேலே போட்டிருக்க ஸ்லீவை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒயரை ஜாயின் பண்ண முடியும். ஓகே, அதை சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் மொத்தமாக 8 ஒயர் வரும். 8 ஒயரில் என்னென்ன ஒயர் வரும்னு பார்த்தீங்கன்னா, 6 ஒயர் 3 எல்இடிக்கும் சப்ளை கொடுக்கணும். அதுக்காக 6 ஒயர் இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஃபேனுக்கு தேவையான வோல்டேஜ் இன்னொரு ஒயர் ரெண்டு ஒயர் வழியாக ஃபேனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரெகுலேட்டர்ல இருந்து ஒரு ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்தது. இது ஹை பீம் இருக்கக்கூடிய லைட்டுக்கு சப்ளை போயிடும். அடுத்து இந்த லோ பீம் எந்த கலர் ஒயர்னு கேட்டிங்கன்னா, ரெட் அண்டு பிளாக் 2 ஒயர் வரும். ஓகேங்களா, இது ரெண்டும் 4 ஒயரு. இது லோ பீமுக்கு உண்டானது. ஹை பீமுக்கு உண்டானது அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபேனுக்கு உண்டான சப்ளை எதுலேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ப்ளூ அண்டு ரெட்டில் போகுது. ஓகேங்களா, எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒயர் ஸ்டிப்பரை வச்சு நம்ம ஒயரை சீவி எடுத்துக்கலாம். இப்போ சீவி விட்டுட்ட ஒயரை இப்போ நம்ம முறுக்கினா மட்டும்தான் நம்ம சால்டரிங் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். சால்டரிங்கும் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்து ஸ்லீவ் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது 1 நம்பர் ஸ்லீவ் அண்டு 4 நம்பர் ஸ்லீவ் தான் இருக்குது. அதாவது 1 mm அல்லது 4 mm தான் இருக்குது. 1 நம்பர் ஸ்லீவ் அந்த ஒயருக்குள்ளே போகலை. அதனால் நம்ம 4 நம்பர் ஸ்லீவ் தான், அதாவது 4 mm ஸ்லீவ் தான் நம்ம போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, 4 mm ஸ்லீவ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஒரு ஒயராக நம்ம ஸ்லீவை இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம எல்லா ஒயருக்கும் ஸ்லீவ் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சால்டரிங் பேஸ்ட்டை அப்ளை பண்ணலாம். சால்டரிங் பேஸ்ட் ரொம்பவும் முக்கியம். ஓகேங்களா, நம்ம கியூக் பிராண்டில் சால்டரிங் பேஸ்ட்டை வாங்கி இந்த மாதிரி சிரிஞ்சில் அந்த மேல் டாப் அப் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்சைடில் அப்ளை பண்ணி நம்ம சால்டரிங் பேஸ்ட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா, அதை நான் ஃபியூச்சர் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம எல்லா ஒயர்லையும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம சால்டரிங் பேஸ்ட்டை அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சால்டரிங் லெட்டை வச்சு, அதாவது சால்டரிங் அயனை வச்சு லெட்டை உருக்கி நம்ம டின்ட்டு பண்ணிக்கிறோம். டின்ட்டு பண்ணால் மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டாக சால்டரிங் ஆகும். ஓகே, எல்லா ஒயரையும் நம்ம டின்ட்டு பண்ணிக்கலாம். ஓகே, டின்ட்டு பண்ணியாச்சு. அடுத்து ப்ளூவும் அடுத்து ரெட்டும் அடுத்து பிளாக்கும் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் முறுக்கிட்டு நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். நம்ம சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஸ்லீவ் நம்ம சால்டரிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக சென்டராக பார்த்து ஸ்லீவ் தள்ளிக்கலாம். தள்ளி விட்டுட்டு ஓகே, ஸ்லீவை தள்ளி விட்டுட்டு நம்ம பவரை கூட செக் பண்ணி பார்த்தா நமக்கு எல்இடி பல்பு சூப்பராக க்ளோ ஆகுது. ஃபேனும் பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ். அடுத்து மேற்கொண்ட வெளியே நம்ம செய்யலாம். நான் ஏன் இந்த இடத்தாண்டி கரெக்டாக செக் பண்ணி பார்த்தோம் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா நமக்கு எரியலைன்னா நம்ம இவ்வளோ நேரம் செஞ்ச வேலை வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும். அதனால தான் மறுபடியும் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம செக் பண்ணிவிட்டு ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம
ஏன் ஃபேனை ஹீட்ஸிங் பிளேட்லேருந்து கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, டேப் அடிக்க வந்து இன்சுலேட் டேப் அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாம ஃபேனை கட்டியிருக்கோம். ஃபேனை எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காற்று வந்து அந்த லைட்லேருந்து வெளியே வர மாதிரி, அதாவது அவுட் சைடு வர மாதிரி இருக்கணும். இன்சைடு போகக்கூடாது காற்று. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபிட் பண்ணாதான் நமக்கு பல்ப் வந்து லைஃப் வரும். நீங்கள் ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா வெளியே இருக்க டஸ்ட்டு ஏரை வந்து உள்ளார தள்ளி அல்லது ஹீட் ஏரை வந்து உள்ளார போச்சுன்னா பல்பு இன்னும் சூடாகி ஃபியூஸ் போக வாய்ப்பு இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி ஸ்பிளிட் ஏசி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து அவுட்டோரில் வந்து ஒரு ஃபேன் ரன் ஆகும். அது எதுக்கு ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற கண்டென்சர் காயிலிருந்து வர ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு தான் அந்த ஃபேனை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பைக்ஸில் அல்லது வெஹிக்கிள்ஸ், அதாவது டிராக்டர், லாரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்குலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு தான் இந்த ரேடியேட்டர் ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான், அதே பிரின்சிபலில் தான் இந்த பல்போட ஹீட்டையை தணிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபேனை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஃபேனை பொருத்திட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம இன்சுலேட்டிங் டேப் எடுக்கிறோம். டேப் எடுத்துட்டு அந்த ஸ்லீவை வந்து சென்டர் படுத்தி அதுக்கு சைடில், அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம டேப் வந்து ஒட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஸ்லீவ் வந்து நகரும்போது நமக்கு ஷார்ட் சர்க்யூட்டு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் டேப் அடிக்கிறது நமக்கு நல்லது. அதனால் நம்ம டேப் அடிச்சுக்கிறோம். இதே நம்ம 2 mm ஸ்லீவ் இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்லீவ் இல்லாததுனால தான் இப்போ நம்ம இந்த டேப்பை ஒட்டுறோம். ஓகே, இதே மாதிரி எல்லா ஒயருக்கும் நம்ம ஸ்லீவ் மேலே டேப் அடிச்சுக்கலாம். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம வந்து அந்த ஒயரை கரெக்டாக மடக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்சுலேட்டிங் டேப்பை நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். டேப் அடித்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சப்ளை கொடுத்து பல்பு வந்து க்ளோ ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் எப்படி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, பல்புக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒயர் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் ஒயர் வந்து மைனஸு, ஒயிட் வந்து ஹை பீமு, ப்ளூ வந்து லோ பீமு. இந்த ஹை பீம்லேயும் லோ பீம்லேயும் நீங்கள் பாசிட்டிவ் பவர் சப்ளை தான் கொடுக்கணும். ஓகே, பவர் கொடுத்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 12 வோல்ட் 1.5 ஆம்ஸு நம்ம பவர் சப்ளை நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து ஹை பீமு கொடுத்தா ஹை பீமு பர்ஃபெக்டாக எரியுது, லோ பீமும் பர்ஃபெக்டாக எரியுது. ஓகே காய்ஸ், இந்த பல்பு நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.